இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கானா மாநிலம் சித்திபேட் மாவட்டம் பாண்டா மயிலரம் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடம்மா. 45 வயதான வெங்கடம்மாவுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். கணவனை இழந்த வெங்கடம்மா அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். அதன் மூலம் வந்த வருமானத்தை வைத்துதான் பிள்ளைகளை வளர்த்து வந்தார். மகளுக்கு திருமணம் செய்து வைத்த வெங்கடம்மா மகன் ஈஸ்வருடன் பாண்டா மயிலாரம் கிராமத்தில் வசித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கியதில் ஈஸ்வரனுடைய இடது கை துண்டிக்கப்பட்டது. இதனால் ஈஸ்வருக்கு பொருத்தமான மணப்பெண்ணை வெங்கடம்மாவால் தேர்வு செய்ய முடியவில்லை. தன்னுடைய தாய் தனக்கு திருமணம் செய்து வைக்காததால் அவர் மீது ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் ஈஸ்வர். இந்த நிலைமையில்தான் வெங்கடம்மா அவருக்கு பணம் தரவும் மறுத்து அவருடைய இயலாமை குறித்து ஏளனமாக பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஈஸ்வர் தன்னுடைய நண்பர் ராமு என்பவரின் உதவியுடன் தாய் என்றும் பார்க்காமல் வெங்கடம்மாவை கொலை செய்ய முடிவு செய்தார். அதன்படி கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 1:30 மணி அளவில் திட்டமிட்டபடி வெங்கடம்மா வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது ஈஸ்வர் மற்றும் ராமு ஆகியோர் பாறாங்கல்லை அவருடைய தலையில் போட்டு கடுமையாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த வெங்கடம்மா உயிருக்கு போராடினார். அப்போது ராமுவும் ஈஸ்வரும் சேர்ந்து கத்தியால் வெங்கடம்மாவின் கழுத்தை அறுத்தனர். இதில் வெங்கடம்மா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அதன் பிறகு நகைக்காக வெங்கடம்மாவை கொள்ளையர்கள் கொலை செய்ததாக காட்டுவதற்காக அவருடைய கால்களை அறுத்து 10 கிராம் எடை இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசுகளை 2 பேரும் திருடியுள்ளனர். பின்னர் நகைக்காக தன்னுடைய அம்மாவை கொள்ளையர்கள் கொலை செய்ததாக நாடகத்தை அரங்கேற்றினர். ஆனால் வெங்கடம்மாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய மகள் போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து ஈஸ்வரிடம் நடத்திய போலீஸ் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்தார். இதனால் அவர் மீது சந்தேக பார்வையை திருப்பிய போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் தனக்கு திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் தன்னுடைய அம்மாவை உறவினருடன் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட ஈஸ்வர் பின்னர் அதனை மறைப்பதற்காக கால்களை வெட்டியதையும் வாக்குமூலமாக தெரிவித்தார். திருமணம் செய்து வைக்கவில்லை என்ற காரணத்திற்காக 21 வயது மகன் பெற்ற தாயை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.